உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவரு இப்படி தனியா வந்து உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம குழந்தை புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது தம்பதியோட வந்து முன்ன நின்னு நடத்தி ஆசீர்வாதம் பண்ணாதானே நல்லா இருக்கும். இங்க பாருங்க சார், என்ன பேசிட்டீங்க? என்னாச்சுப்பா? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஐயா, நான் ஒன்னும் உங்க பர்சனல் லைஃப பத்தி பேசல. வாழ வேண்டிய பிள்ளைங்களோட வாழ்க்கைய பத்தி நான் கவலையோட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஒண்டி கட்டையா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா அதுவே நாளைக்கு என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல உங்க சம்சாரத்தை வர சொல்லுங்க. 2 பேருமா சேர்ந்து இந்த குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுதான் முறை. எப்பா, பிள்ளைங்களை பெற்றவங்களா உங்களுக்காக தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமைச்சரோட சம்சாரத்தை கூட்டிட்டு வர சொல்லுங்க. போங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தம்பியோட சம்சாரம் வெளியில எங்கேயும் வர விரும்புறதில்ல. அதனாலதான் கூட்டிட்டு வரல. புரிஞ்சுக்கோங்க. ஏதோ எனக்கு மனசுல பட்டதை சொன்னேன். ஒரு நல்ல காரியத்துல இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக கெட்ட சகனமா மாறிடக் கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன். என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் மனசு கேட்காம சொல்லிட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க ஐயா. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டுக்காரம்மாவை வர சொல்லுங்க ஐயா. அம்மா, நீங்க சொன்ன ஐயா கண்டிப்பா கேட்பாரு. எங்க குழந்தைகளுக்காக கேட்கிறோம்மா. தயவு செஞ்சு ஐயாவோட சம்சாரத்தை கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்குமே அவங்க சொல்றது நியாயமா தாங்கயா தெரியுது. நல்ல காரியம் பண்றோம். அதுல தெரிஞ்ச எதுக்கே ஒரு கரும்புலி விட்டு வைக்கணும்? அந்த அம்மா வந்தா எல்லாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாம போயிடலங்கய்யா. அவங்கள வர சொல்லுங்கய்யா. ரேணுகா, நீயும் கொஞ்சம் சொல்லுமா. அக்கா, வர சொல்ல. எல்லா விஷயத்திலையும் கடைசி நேரத்துல வந்து ஒட்டிக்கிறாளே. என்னம்மா, அதான் அமைச்சரே ஓகே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்குமா இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? வர சொல்ல தானே போறேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? ஏ சுமதி அண்ணி, நீ போய் ஜானகியை கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. ரொம்ப நன்றிங்க அமைச்சரே. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.